இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹேண்ட் ஸ்லீவ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளாக எப்படி ஒரு ஹேண்ட் ஸ்லீவ் போடலான்றது வந்து நான் இதுக்கு முன்னாடி போட்ட ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயும் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் போடுற அப்கமிங் வீடியோஸ்லேயும் வந்து நான் சிம்பிள் ஸ்லீவ் டிசைன்ஸ் வந்து போடுறத பற்றி தான் போட போகிறேன் வீடியோஸு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹேண்ட் ஸ்லீவ் டிசைன் வந்து நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு அந்த மார்க்கிங்ஸ் தெரியல, அது எப்படி பண்ணணுன்னு தெரியல அப்படின்னுச்சுன்னா நீங்கள் உங்களுடைய அந்த அளவு ப்ளவுஸை கொண்டு போயிட்டு டெய்லர்கிட்ட கொடுத்தாலே போதும், அவங்களே வந்து உங்களுக்கு மார்க்கிங்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஹேண்ட் மார்க்கிங்ஸ் வந்து அவங்க பண்ணி கொடுத்த பிறகு நீங்கள் வந்து எந்த பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு பிடிக்குதோ நீங்கள் அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் போடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேட்டர்ன்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்பயுமே வந்து டாப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, பாட்டம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் செயின் ஸ்டிச் வந்து முடிக்க போகிறேன். ஸோ செயின் ஸ்டிச்சுன்ற பேசிக் கான்செப்ட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2 to 3 லேயர்ஸ் போட்டால் மட்டும்தான் வந்து அது யூனிக் லுக் கொடுக்கும், எம்போஸ்டாக இருக்கும். அதே மாதிரி நல்ல ஃபினிஷ் இருக்கும், ஃபினிஷ் லுக்கு நல்லா கொடுக்கும். ஸோ இதே செயின் ஸ்டிச் நீங்கள் ஒரு சிங்கிளாக போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களோட ஆரி ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாதிரி வந்து அந்த கிளாத்துக்கும் இதுக்கும் வந்து டிஃபரே தெரியாது. ஸோ நீங்கள் நடுவில் ஒரு செயின் ஸ்டிச் வந்து நம்ம ஒரு 2 to 3 லேயர்ஸ் போட்ட பிறகு நம்ம அந்த ஆரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் லேயரும் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ கம்ப்ளீட் பண்ண பிறகு நம்ம சொல்லலாம் என்ன அடுத்த ஸ்டெப்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா சுகர் பீட்ஸ் தான் வந்து நான் வந்து லோட் பண்ண போகிறேன். ஸோ சுகர் பீட்ஸ் வச்சு தான் வந்து தேர்ட் லேயர் கம்ப்ளீட் பண்ணலான் இருக்குது. இது மாதிரி சப்போஸ் உங்களுக்கு லோட் பண்ண வரல, இல்லை எனக்கு லோட் பண்ண தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய சேனல்லே நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சிம்பிள் ட்ரிக்ஸோடையே வந்து நான் சொல்லியிருக்கேன் எப்படி அது வந்து எக்ஸ்போர்ட் மாதிரி லோட் பண்ணணுன்றது. ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ திரும்பி வந்து தேர்ட் பேட்டர்ன் ஸ்டார்டிங் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ 3 to 4 சுகர் பீட்ஸ் லோட் பண்ணால் போதும். நம்ம ஒரு செயின் ஸ்டிச் போட்டு திரும்பி அடுத்து 2 to 3 அது மாதிரி போட்டு நம்ம முடிச்சிக்கலாம். ஏன் நம்ம வந்து 3 to 4 ஆர் 2 to 3 அது மாதிரி போட்டு செயின் ஸ்டிச் போடுறோம் அப்படின்ற என்ன காரணம்னா, சப்போஸ் வந்து நமக்கு நடுவில் ஏதாச்சும் ஒரு பீட்ஸ் அறந்தால் கூட மிச்ச பீட்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். இதே நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 10 பீட்ஸ் அட் அ டைம் வந்து நீங்கள் லோட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து என்ன ஆகும்னா, ஒன்றா இருந்தால் கூட சேர்ந்து எல்லாமே அறந்து வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் இதோட கான்செப்டே. ஸோ இப்போ பாருங்கள் நம்ம இந்த லேயர் வந்து முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் லேயர் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹாஃப் பீட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் நான் எடுத்திருக்கேன். ஸோ க்ரீன் கலர் எடுத்து நான் வந்து ஹாஃப் பீட்ஸ் வந்து போடலான்ற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் ஏதாச்சும் க்ரியேட்டிவாக பேட்டர்ன்ஸ் தோணுச்சுன்னா நீங்கள் அது கூட உங்களோட ஸ்லீவில் யூஸ் பண்ணலாம். ஸோ ஹாஃப் பீட்ஸோடையது முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மேலே இருக்கிறத வந்து கவர் பண்ண போகிறோம். நான் அதை எப்படி பண்ணுறேன்னா வந்து ஆன்டிக் பீடு வச்சு கவர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணுறேன். அந்த ஐடியாவில் இருக்கேன். ஸோ வந்து டாட் மார்க்கிங் பண்ணுறேன். ஸ்ட்ரெயிட்டாக எல்லாமே வந்து ஒரே லைனில் வராமல் வந்து நம்ம கொஞ்சம் ஏடாகூடமாக பண்ணால் தான் வந்து அது பார்க்குறதுக்கு லுக் நல்லாயிருக்கும். சேமாக ஒரே பேட்டர்னில் போச்சுன்னா அது நல்லா இருக்காது லுக்கு. ஸோ இப்போ பாருங்கள் ஆன்டிக் பீட்டும் லோட் பண்ணிவிட்டேன். ஸோ கீழேருந்து நம்ம அந்த த்ரெட் எடுப்போம் மேலே.
ஸோ ஒன்று லோட் பண்ணிட்டு அதுலேயே வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். சப்போஸ் இந்த நாட்டும் உங்களுக்கு போட்டு தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி வந்து ஒரு பீட்ஸுக்கு லாக் பண்ணணுன்றது. நான் இது வந்து லாக் போட்டும் காமிக்கிறேன், ஆஸ் வெல் அஸ் வந்து நம்ம வெறும் வந்து ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் காமிக்கிறேன். ஆனால் வந்து ஸ்டிக் பண்ணுற போது வந்து பார்த்திங்கன்னா அதோட ஹோல் வந்து தெரியக்கூடாது, அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் திங். பார்த்திங்கன்னா ஹோலை வந்து நம்ம சைட்ஸ் டு சைட் ஃபேஸ் பண்ணுற மாதிரியாக வைக்கணும். மோஸ்ட்டாக வந்து நம்ம பீட்ஸ் வந்து எப்பயுமே வந்து ஸ்டிக் பண்ண மாட்டோம், நம்ம த்ரெட்டில் தான் போடணும். நான் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன் இப்படியும் பண்ணலான்றது. சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் ஒரு சுடிலேயோ அது மாதிரி எதுலையாச்சும் போடணுன்னு நினச்சிங்கன்னா, உங்களால் வந்து இல்லை என்னால் ஆரி எல்லாத்துலேயும் போட முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக் கூட பண்ணிக்கலாம் ஃபேப்ரிக் க்ளூ வச்சுட்டு. ஆனால் அதோட ஹோல் வந்து மேல் பக்கமாக இருக்கக்கூடாது, சைடில் எங்கேயாச்சும் பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.